காலை தியானத்துக்காக வாசிக்க தெரிந்து வேத பகுதி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. கொண்டு ஆதியாகமத்தில் பரிசுத்தாவியானவரின் தெய்வீக பணிகள் என்கிற தலைப்பிலே நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். 5ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமின் வாரிசுகளாக, விசுவாச வாரிசுகளாக, தேவ பக்திக்கும் கடவுள் பக்திக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் அர்ப்பணித்த 10 தலைவர்களினுடைய வரலாற்றை நாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலே சுருக்கமாக பார்க்கிறோம். அங்கு அவருடைய வாழ்க்கைகள் மிக சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் உலக வரலாற்றிலே நீண்ட காலமாக வாழ்ந்த மக்கள் அவர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உண்மைதான், நீண்ட ஆயுசு நன்மையை பிறப்பிக்கக்கூடும். நன்மை செய்வதற்கு நீண்ட ஆயுசு இருப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அதே நீண்ட ஆயுசு எவ்வளவு அபத்தமான தீமையை உருவாக்கினது என்பதை பார்க்கிறோம். காலம், டைம், காலம் என்பது கடவுளுடைய அருட்கொடை. இட் இஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். அந்த காலத்தை கடவுளுக்காக பயன்படுத்த மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்தில் பிறந்தபடியினால இந்த உலகத்திலே உள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நான் சொந்தக்காரன் அல்ல, நான் உரிமை உள்ளவன் அல்ல. அப்படி அல்ல, அதல்ல அதனுடைய கருத்து. கடவுள் இந்த உலகத்திலே என்னை பிறப்பித்தார். நான் வாழ்வதற்கும், நான் அவரை அறிந்து அவருடைய சித்தத்தை செய்வதற்கும் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருகிறார். அதான் சரியான மனநிலை. பிறந்த நாளை நினைவு கூறுகிறவர்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் இதை நினைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு நன்மையும் எனக்கு உரிமையானது அல்ல. அது முதல் கிறிஸ்தவ உண்மை, கிறிஸ்டியன் ஆட்டிடியூட். இன்னைக்கு அந்த சிந்தனை இல்லாதனால்தான் நமக்குள்ள சந்தோஷம் இல்லை. ஐயா எனக்கு இது இல்லைங்களையா, ஐயா எனக்கு அப்படி இல்லைங்களையா, ஐயா எனக்கு அது கிடைக்கலைங்களையா. நீங்க சரியானபடி வேலை தண்டையில வருவீர்களானால் எந்த நன்மைக்கும் நாம் உரிமை உள்ளவர்கள் அல்ல. தேவனே இரக்கம் உள்ளவர். ஆக தேவன் இரக்கத்தினாலே நமக்கு எல்லா ஈவுகளையும் தருகிறார். அதனால்தான் கடவுள் தகப்பன் என்கிற அந்த பெயரால் அழைக்கப்படுகிறார். அதை கவனிச்சீங்களா? ஆண்டவர் கூட அப்படிதான் சொன்னார், பரம தகப்பன், த ஃபாதர்ஹுட் ஆஃப் காட். அது ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசி ஜெபிக்கும் போதெல்லாம், ஒரு விசுவாசி கடவுளுக்கு நன்றி செலுத்தும் போதெல்லாம் அந்த ஃபாதர்ஹுட், கடவுள் பரம தகப்பன் என்பதை மறந்து போகக்கூடாது. கடவுள் பரம தகப்பனாக இருக்கிறபடியினாலே நன்மையான ஈவுகளால் நம்மை நிரப்புகிறார். அதான் 103ஆம் சங்கீதத்தினுடைய 3-4 வசனத்தின் உண்மை. அவர் நன்மையினால் நிரப்பு. Because he is good, he is filling us with good, blessing us with good. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நான் அநேக முறை அதை சொல்வதுண்டு. நாம் நல்லவர்களாய் இருக்கிறபடியினாலே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறது இல்லை. இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஆதி சமுதாயத்தினர் கொண்ட தவறான கருத்து அதுதான். முதல் கருத்து, இந்த பரந்த உலகம், செழிப்பான உலகம் எல்லாம் எங்களுக்கு தான். யார் எங்களை கேட்கிறது? நாங்களே ராஜா, நாங்களே எல்லாம் நினைத்தாங்க. They never acknowledged the fatherhood of God. கடவுள் ஒரு பரம தகப்பனாக தமது இரக்கத்தினாலே, தமது கருணையினாலே, காருண்யத்தினாலே இந்த சகல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார் என்கிற உணர்வற்ற நிலையில மனிதன் மிருகமாக மாறிப்போனான் என்பதுதான் 6ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஆனால் பிரியமானவர்களே, விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கடவுளிடத்தில் வரும்போது நாம் கடவுளை எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாக அங்கீகரிக்கிறோம்.
அவரிடத்திலிருந்து நாம் பெறுகின்ற ஒவ்வொரு நன்மைக்காக நன்றியுள்ளவர்களாக நம்ம வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, எத்தனையோ மக்களுக்கு கொடுக்கப்படாத நன்மையான ஈவுகளை தேவன் உங்களுக்கும் எனக்கு தந்திருக்கிறார். அதில் நாம் பெருமை கொள்வதற்கல்ல, நாம் அதை பொறுப்போடு பயன்படுத்துவதற்காக. சரிங்களா? பொறுப்போடு பயன்படுத்துவதற்காக நாம் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும். உதாரணமாக, சமீப நாட்களிலே பார்லிமெண்ட்ல கூட பசி கொடுமையினால மக்கள் மரித்து போகிறத அதிகாரப்பூர்வமாக கேள்விப்பட்டோம். ஆனா இந்திய நாட்டில ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் பசியினாலே வறுமையினாலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏங்க உங்களுக்கு எனக்கு மட்டும் 3 வேளை சாப்பாடு? நம்மெல்லாம் ரொம்ப யோகியமானவர்களா? முதல் முறை 86ஆம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்துக்கு போன போது கடவுள் எனக்கு உணர்த்தின பாடம் அதுதான். அத நான் சொன்ன ஒரு சிலர் ஞாபகம் வைத்திருப்பீங்க. பரிபூரணத்தில் பட்டினின்னு. அங்கு அதாவது சாப்பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அதே மாதிரிதான் அமெரிக்காலையும் கொஞ்ச நாள் இருக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது இது இல்லைன்றத பிரச்சனையே கிடையாது. ஆனா என்னுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, இதுதான் ரொம்ப நல்லதுதாங்க. எனக்கு முதல்ல ஒரு சக்கரை வியாதி ஒரு பிரச்சனை, அதனால நான் எல்லாத்தையும் சாப்பிட முடியல. அடுத்த பிரச்சனை, இவ்வளவு இதெல்லாம் இருந்தாலும் இதுல எனக்கு என்ன உரிமை இருக்குது? எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதுதான் நான் அதிகமா உணர ஆரம்பிச்சேன். There is plenty. எது வேணா நான் சாப்பிடலாம், எது வேணா கேட்கலாம், அன்லிமிட்டெட். எந்த ஒரு தட்டுப்பாடுமே கிடையாதுங்க உணவு விஷயத்துல. ஆனா என்னால நான் சாப்பிடவும் இல்லை, நான் சாப்பிட முடியவும் இல்லை. அப்ப நான் உணர்ந்து கொண்ட உண்மை, இங்கு ஒரு வகுப்பார், அதாவது தேவைக்கு மிஞ்சி அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, அமெரிக்காவில் ஒரு நாள்ல அவங்க வேஸ்ட் பண்ற உணவுப் பொருட்கள் மூலமாக உலகத்தில் ஆப்பிரிக்கா கண்டத்தில் எத்தனையோ நாடுகளுக்கு உணவு வழங்கப்பட முடியும். 1 day's வேஸ்ட். உங்களுக்கு அது சொல்றது கொஞ்சம் கஷ்டங்க. அது உங்களுக்கு புரியுறது ரொம்ப கஷ்டம். அது பார்த்தாதான் தெரியும். they waste so much. எத்தனையோ மில்லியன் பெருமான உணவுப் பொருட்களை அவர்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆப்பிரிக்கா கண்டத்திலும் ஆசியா கண்டத்திலும் கோடிக்கணக்கான மக்கள் உணவில்லாமல் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. என்ன நம்ம சொல்லுகின்றோம்? கடவுள் நமக்கு நன்மையான ஈவுகளை தருவாரானால் அதை எப்படி நான் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பயன்படுத்த முடியும்? அவன் தான் கிறிஸ்தவன். யாரியா கிறிஸ்தவன்? நான் பெற்றிருப்பது அனைத்தும் கிறிஸ்துவுக்கு சொந்தம். எதற்காக கடவுள் எனக்கு தந்திருக்கிறார்? மற்றவர்களை வாழ வைப்பதற்காக. இந்த உணர்வு நமக்குள்ள இல்லைன்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தினுடைய நியாய தீர்ப்புக்கு ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம வந்துருவோம். சார், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வேற கடவுள் சார், இன்றைக்கு கிருபையுள்ள கடவுள் என்கிற நிலை இல்லைங்க. We will also face God's righteous judgment. அதுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா? 13ஆம் வசனத்தில் என்ன சொல்றாருங்க? ஆதியாகமம் 13ஆம் வசனத்தில், அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களான பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். கடவுள் தகப்பனானவர், கடவுள் எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமானவர். கடவுள் நன்மைகளினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். எதற்கு ஆசீர்வதிக்கிறார்? எனக்கு மாத்திரமல்ல, என் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. இந்த அடிப்படை உண்மையை உணராத மக்களை வேதம் மக்கள்னு அழைக்கலைங்க. நல்லா கவனிக்கணும். வேதத்தை ரொம்ப ஆழமா படிக்கணும். 92ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் படிங்க. 92ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். குணமுள்ள மனுஷன் அறியான், மூடன் அதை உணரான். அதனால்தான் கடவுளை கடவுளாக அங்கீகரிக்காதவன், கடவுளை தகப்பனாக அங்கீகரிக்காதவன், கடவுளுடைய நன்மையான ஈவுகளை அருட்கொடைகளாக உணராதவன், அவன் மனிதன் அல்ல, மிருகம்.
நான் ஒரு வசனம் தான் சொன்னேன், இன்னும் பல வசனங்கள் இருக்குது. ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் இருக்குது, பிரசங்கியின் புத்தகத்தில் இருக்குது, சங்கீதத்தில் இருக்குது. மிருகம், மனிதன் மிருகமாக மாறி போகிறான். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அதாவது 1ஆம் வசனத்தில், ஒருவேளை மனுஷர் பூமியின் மேல் பெருக துவை, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹியூமன் ரேஸ். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கடவுளுடைய வாக்கு தத்தத்தின்படி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அது ஓரளவில் நிறைவேறுகிறது, உண்மைதான். ஆனா வெறும் மனிதர்களின் எண்ணிக்கை பெருகவில்லை, மனிதர்களின் எண்ணிக்கையை விட மனிதர்களின் கொடுமை வேகமாக பெருகினது என்பதை இந்த 13 வசனங்கள் பதிவு செய்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் பல பாவம் செய்யலாங்களே, மனிதர்களின் எண்ணிக்கையை விட மனிதர்களுடைய தீமை மிக வேகமாக பரவி பூமியை நிரப்பினது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப 6ஆம் அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். அதாவது 4ஆம் அதிகாரத்தில் பாவத்தினாலே பிறந்த முதல் சந்ததி, பாவத்தோடு பிறந்த ஆதாமினுடைய முதல் வாரிசுகள். அப்ப அந்த 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வரும்போது மேட்டர் ஆஃப் வெரி லிமிட்டட் டைம், மிக குறைந்த காலகட்டத்தில் பாவம் பெருகினது என்பதை நம்ம பார்க்கிறோம். என்னங்க அதனுடைய அர்த்தம்? சபிக்கப்பட்ட இந்த உலகத்தில் நன்மை பெருகுவது கிடையாது, நன்மை வளருவது கிடையாது, தீமை பெருகுகிறது என்பதுதான் உண்மை. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தீமை மிக வேகமாக பரவுகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். இந்த தீமை வளருவதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போமானால் ஒரு 3 காரணங்களை மிக எளிதில் நீங்க பார்க்கலாம். முதலாவது காரணம் நம்ம ஏற்கனவே பார்த்த வண்ணமாக நீண்ட ஆயுசு, லாங் லைஃப். எல்லாரும் 800 வருஷம் 900 வருஷம் உயிரோடு இருக்காங்க. நீண்ட ஆயுசு அல்லது நீண்ட வயது அங்கு தீமைக்கு பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் அதிர்ச்சி தரக்கூடிய உண்மை. நீண்ட ஆயுசு மிக ஆபத்தாக மாறி போகிறது தீமை வளர்வதற்கு. அதனாலதான் வரலாற்றில் நீங்க பெரிய கொடுங்கோல் மன்னர்களை, ஆட்சியாளர்களை பார்க்கும்போது பார்வோனை பார்க்கிறோம், பெல்ஷாத்சாரை பார்க்கிறோம், இயேசுவின் காலத்தில் ஏரோது ராஜாவை பார்க்கிறோம், பிலாத்தை பார்க்கிறோம், இன்னும் பின்னால வரலாற்றில் ஹிட்லரை பார்க்கிறோம். இவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பாருங்க. ஹிட்லர் 1939ஆம் ஆண்டு 2ஆம் மகா உலகத்தை துவக்குகிறான். 45ஆம் ஆண்டு உலகம் யுத்தம் முடிந்தது. எத்தனை ஆண்டுகள்? ஏறக்குறைய 6 ஆண்டுகளுக்குள்ளாக லட்சக்கணக்கான மக்கள் மரித்து போனார். அந்த ஹிட்லருக்கு 800 வருஷம் கொடுத்திருந்தா என்ன ஆயிருக்குன்றீங்க? ஜஸ்ட் இமேஜின். நல்லா விளங்குதுங்களா? கடவுள் நீடிய பொறுமை உள்ளவர், கடவுள் இரக்கம் உள்ளவர், கடவுள் மன்னிக்கிறவர், எல்லாம் கரெக்ட். ஆனா தீமையை வளர்ப்பதற்கு கடவுள் காரணமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம 3ஆம் வசனத்தை விளக்கமாக பின்னால பார்ப்போம். ஆனால் ஏன் தீமை வளர்ந்தது? நீண்ட ஆயுசு. நீண்ட ஆயுசு என்னங்க காரணம்? நீண்ட ஆயுசு மாத்திரமல்ல, அங்கு தேவ பிள்ளைகள், அதாவது 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற ஆதாமினுடைய விசுவாச சந்ததி, அந்த விசுவாச சந்ததியாருடைய பக்தி, மெய்யான பக்தி அங்கு நம்ம இருக்கிறத பார்க்கிறோம். மெய்யான தொழுகை அங்கு இருக்கிறது இல்லைங்களா? 4ஆம் அதிகாரம் 24 6ஆம் வசனத்தில், அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை, ஆதாமினுடைய விசுவாச சந்ததிகள் வந்து தேவனுக்கு முன்பாக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்தாங்க, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க, கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள், தேவனை மெய்யான தொழுகையிலே தொழுது கொண்டார்கள். அவருடைய பரிசுத்த வாழ்க்கையின் மூலமாக காயினுடைய வம்சத்தாருக்கு சாட்சி அங்கு வைக்கப்பட்டது. சுடரொளி பட்டயம் தொடர்ந்து அங்கு இருந்து கொண்டிருக்குது. ரொம்ப தூரத்தில் இல்ல. They are closer to the gate of Eden. நன்றாக கவனிக்க வேண்டும். இங்க ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு இல்ல. கடவுளுடைய பிரசனத்துக்கு அருகாமையில் இருந்தும், கடவுளுடைய பக்தி வாழ்க்கை குறித்து நேரடியாக கண்டிருந்தும், கடவுளுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை ஏனோக்கு முதல் நோவா மூலமாக, மெத்துசலாவின் மூலமாக அவர்கள் நேரடியாக கேட்டிருந்தும்,
அவர்கள் மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பீரியட் ஆஃப் கான்சியன்ஸ். அவருடைய மனசாட்சியிலே பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உணர்த்தினார். கன்விக்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம். அவர்கள் உணர்த்தப்பட்டார்கள். அவர்கள் தவறு செய்யும் போது அவருடைய மனசாட்சி அவர்களை உறுத்தினது. தேவனுடைய கோபாக்கினை குறித்த பயத்தை கொடுத்தது. எல்லாவற்றும் இருந்த போதிலும் தீமை வளர்ந்தது. ஏன் சார் வளர்ந்தது? பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. பிள்ளைகளுக்கு கர்த்தர் தண்டனையை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. வசனம் எப்படி இருக்கு பாருங்க. மனுபுத்திரரின் இருதயம் ஏன்னா கடவுளுடைய அங்கு வராதபடியினாலே மனிதருடைய இருதயம் துணிகரம் கொண்டு இருமாப்பு கொண்டு அவர்கள் தேவனுக்கு விரோதமாக தொடர்ந்து போராட்டம் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன? அங்க 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை, அதாவது அசுத்த உறவுகள் பெருகின, தகாத உறவுகள். நல்லா கவனிச்சீங்களா? ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு இந்தியாவிலே கிறிஸ்தவம் வளர்வுக்கு பதிலாக அழிவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமா, உலக ரீதியாக. நல்லா கவனிச்சீங்களா? ஏன்னா விசுவாசத்தின் பிள்ளைகள் மனுஷகுமார், அதாவது அவிசுவாச மக்களோடு மிக எளிதிலே அவர்கள் உறவு கொண்டு திருமணம் செய்து தங்களை அழித்துக் கொள்கின்ற ஒரு நிலையை தான் இது பார்க்குது. மிக எச்சரிப்பான ஒரு படிப்பினையை கடவுள் தருகிறார். இந்த பாவ உலகத்திலே தீமைதான் வளரும், நன்மை வளர்கிறதில்லை. ஆக இந்த தேவகுமாரர் யார்? விசுவாச சந்ததிகள், சேத்தின் வம்சத்தார். இந்த சேத்தின் வம்சத்தார் காயின் வம்சத்தாரோடு கூட அவர்கள் சேர்ந்தபடியினால தீமை அவர்களை மேற்கொண்டது, பாவம் பெருகினது. அதனாலதான் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் நம்மை எச்சரிக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு பேசுகிறாரா, மனிதனோடு உறவடுகிறாரா, மனிதனுக்கு உணர்த்துகிறாரா? அப்ப சேத்தின் குமாரர் விசுவாசத்தின் சந்ததியார் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் அல்ல தட்டினபடியினாலே, பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் அடக்கி போட்டபடியினாலே, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தினபடியினாலே காயின் மக்களோடு மனுஷகுமார்த்திகளோடு அவர்கள் உறவு கொண்டார்கள். இச்சையினாலே வழிநடத்தப்பட்டு தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம எச்சரிப்பா படிப்புங்க. வகுப்பார் என்னமா செய்தாங்க? பிரிந்து போல, அவங்க தூரமா தான் இருந்தாங்க. அவர்கள் பரிசுத்தத்தில் இருந்து விலகி போய் அசுத்தத்தோடு உறவு கொண்டார்கள், தீமை பெருகினது. இந்த நாளிலே இந்த எச்சரிப்பை சொல்ல விரும்புகிறேன். என்ன சார், வேளாங்கண்ணிக்கு போறது தப்பா சார்? எங்க வீட்டுல ஒரு அம்மா எங்களுக்கு உதவி செய்யறாங்க. அந்த அம்மா சொல்லுது, சார் ரட்சிக்கப்பட்டவங்களும் வேளாங்கண்ணிக்கு போறாங்க சார். அப்படியே எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா ரட்சிக்கப்பட்டவங்க வேளாங்கண்ணிக்கு போறாங்க? எதுக்கு போறாங்க? அவங்க ரட்சிக்கப்பட்டவங்கன்னா எதை சொல்றாங்க? ஞானசானம் எடுத்தவங்களை சொல்றாங்களா, இல்ல வெள்ளப்புடவை கட்டுறவங்களை சொல்றாங்களா? எனக்கு நானும் நேரடியா பேசல. ஆனா the statement she made, சார் ரட்சிக்கப்பட்டவங்களும் வேளாங்கண்ணிக்கு போறாங்க. சில இன்னொரு துக்கமான காரியம், சில கிறிஸ்தவ வீடுகளில் கூட வேளாங்கண்ணி படத்தை வைத்திருக்கிறாங்க. என்ன நம்ம காட்டுற, என்ன விளங்குதுங்க? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் விக்கிரகங்களுக்கும் அந்த ஒரு பேசிக் டிஸ்டிங்ஷன் சொல்லுவோம். ஒரு அடிப்படையான ஒரு தொழிலே ஒரு மனிதனுக்குள்ள இல்ல, ஒரு மனுஷுக்குள்ள இருக்குன்னா அவங்களை போய் ரட்சிக்கப்பட்டவங்க எப்படிங்க சொல்றது? பேசிக். என்றைக்கு இயேசு என் ரட்சகராக மாறினாரோ, என்றைக்கு நான் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அவருடைய பிள்ளையாக மாறினேனோ, அதோட எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிப்படலன்னா அவனை எப்படி ரட்சிக்கப்பட்டவன்னு சொல்றது? கருமையானவர்களே, மறந்து போயிடாதீங்க. மிக எளிதில விக்கிரக ஆராதனை, அந்த விக்கிரக வழிபாடுகள், அவர்களுடைய ஆதிக்கம்தான் கிறிஸ்தவத்தை பாதிக்குமே ஒழிய உலக ரீதியாக நாம் அவர்களை
பசுத்தத்தின் பாதையிலே வழி நடத்தவே முடியாது. அதுக்குதான் இந்த ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் உங்களுக்கு இந்த மக்கள், நாங்க ஒரு பதத்தை நான் ஞாபகப்படுத்துறேன் பாருங்க. நாம ஏதோ அரக்கர்கள் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஆங்கிலத்தில் த மைட்டி மென் பேர், பலவான்கள், பராக்கிரமசாலிகள், அவ்வளவுதான் அர்த்தம். அதாவது தோற்றத்தில் அவர்கள் பெரிய உரு கொண்டு இருந்திருக்க வேண்டும்ன்றது அவசியம் இல்லை. சரீரத்திலே அவர்கள் ராட்சதர்களாய், அதாவது ராட்சதர்களுக்கு இன்னொரு பதம் மான்ஸ்டர்ஸ் என்கிற பதத்தை பயன்படுத்தலாம். யூ கேன் ஈக்குவல் சினானிம் என்று ஒரு வியாக்கியானி சொல்றார். men have become monsters, பட்சிக்கிறவர்களாக, கொடுமை செய்கிறவர்களாக. அவர்கள் சரீரத்திலே ராட்சதர்களாய் இருந்தது முக்கியமல்ல, அவர்களுடைய மாரலி, அவர்களுடைய இயல்பிலே, அவருடைய குணநலன்களிலே ராட்சதர்களாக மாறி போனார்கள். டிகிரடேஷன் என்று சொல்லுவோம். மனிதனுடைய அறநெறி, ஒழுக்கம், பக்தி இவையெல்லாம் தாழ்ந்து போய் ஒருவரை ஒருவர் பட்சிக்கிற அரக்கர்களாக. அதனால்தான் அந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லீங்களா? 12ஆம் வசனம் 11 இருந்து படிங்க. பூமியா கொடுமை, அவன்தான் பெரியாள், அவன்தான் ராஜா. யார் ராஜா? ட்ரைபல் ஆந்த்ரோபாலஜி என்று சொல்கின்றோமே, மனித இனத்தினுடைய வரலாற்றை படிப்பீர்கள். ஆனால் கொடுமை செய்தவன், கொடூரமானவன் தான் மன்னன். யார் பாவரே? 500 பேரை கொன்றவர் சார். அவர் மன்னரா இருக்கிறதுக்கு சகல தகுதிங்க. இன்னைக்கு அரசியல்வாதிகளும் அப்படிதான் மாறி வராங்க. யார் சார்? நம்ம ஏரியா எம்எல்ஏ. ஒரு பழைய காலத்து பயங்கர ரவுடி சார். அவருக்கு தாங்க முழு தகுதிங்க. அதே உண்மைதான் நம்ம 6ஆம் அதிகாரத்தில் பாங்க. தேவர் மைட்டி மேன். ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஒரு சமயம் ஒரு டாக்டர் இடத்துல இந்த கேள்விக்கு நாங்க விடை கேட்டோம். வாலிப ஐக்கியத்துல, ஐயா எப்படிங்க அந்த காலத்துல மக்கள் இவ்வளவு நாள் உயிரோடு இருக்க முடிந்தது? அவர் நல்ல கருத்து சொன்னார். த மெட்டபாலிசம், மனித சரீரத்திலே வைக்கப்பட்டிருக்கின்ற மெட்டபாலிசம், அதாவது இந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சரீர வளர்ச்சி இவைகளுக்கு இணைந்து செயல்படுகின்ற அந்த மெட்டபாலிசம் ஆரம்ப நாட்களிலே மிக உயர்ந்ததாக, மிக சிறந்ததாக, மிக வீரியமுடையதாக இருந்தது. ஆகையினாலே அவர்கள் நீண்ட காலம் உயிரோடு இருந்தார்கள். ஸ்டேச்சர், அவங்களுடைய சரீர அளவானாலும் சரி, அவருடைய எல்லா அவயவங்களுடைய சக்தியும் வீரியமுடையதாக இருந்தது. அதனால இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆகையினால அவர்கள் நம்மை விட பெரிய அளவில் சரீரத்தில் இருந்தனா இட்ஸ் நாட் நத்திங் சுப்பீரியர். அது ஒன்றும் பெரிய விகற்பமான உண்மை அல்ல. ஆனா உண்மை எதுங்க? இப்படிப்பட்ட மனிதர்கள் அவர்கள் குணங்களிலே, அவர்களுடைய செயல்களிலே அரக்கர்களாக மாறி போனார்கள். அதுதான் கொடுமையின் காரியம் என்பதை நம்ம 3வது உண்மை இந்த அதிகாரத்தில் நாம கற்றுக்கொண்டிருப்பது, தீமை மனிதனுடைய முழு ஆழத்துவத்தை மாத்திரமல்ல, முழு இனத்தையும் பாதித்தது. 5ஆம் வசனம் படிய. 5ஆம் வசனம், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. எவ்வளவு பயங்கரமான ஒரு அதாவது சேச்சுரேஷன் ஆஃப் சின் சொல்லலாம். மனிதனுக்குள்ளே அங்கு காயின் ஆபேலை கொலை செய்த போது அவனுக்குள்ள பெருமை, பொறாமை, பகை, கொலை வெறிதான் நம்ம பார்க்கணும். யூ கேன் கவுண்ட் த சின், பாவத்தை நீங்க எண்ணலாம். ஆனா நீங்க 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 5ஆம் வசனத்துல அக்கிரமம் பூமியிலே பெருகினது, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. இதுக்கு மேல ஒரு பாவம் ஒண்ணு கிடையாது. அந்த அளவுக்கு மனிதன் பாவத்தின் எல்லையை எட்டிவிட்டான். இட் இஸ் லைக் எ கேன்சர். நம்ம புற்றுநோய் என்று சொல்கின்றோமே, அவ்விதமாக மனித இனத்தை அழிக்கின்ற பாவத்தை நாம் 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஒரு சின்ன குறிப்பு சொல்றேன், ஒரு சிலருக்கு அதுல சந்தேகம் இருக்கலாம். ஆதியாகமம் விளக்க உரை உங்களுக்கு விற்பனைக்கு இருக்கும், நீங்க பெற்று செல்லலாம். தேவகுமாரர் 2ஆம் வசனத்தில் வருகிற தேவகுமாரர், இதுக்கு ஒரு சிலர் என்ன கருத்து சொல்லிட்டாங்கன்னா, சார் அவங்க தேவ தூதரு,
அதனாலதான் ராட்சதர் பிறந்தாங்கன்னு. அது முற்றிலும் தவறான ஒரு விளக்கம். அதுக்கு 3 காரணம் சொல்றேன், கவனிக்கிறீங்களா? அது யாராச்சும் அது மாதிரி தப்பா சொன்னாங்கன்னா அது தப்பு. 3 காரணம். தேவகுமாரர் பரிசுத்த தேவ தூதர்களை குறிப்பிடுமானால், முதலாவது கவனிங்க, தேவகுமாரர் பரிசுத்த தேவ தூதர்களை குறிப்பிடுமானால் அந்த பரிசுத்த தேவ தூதர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய முடியாது. சரிங்களா? ஆகவே இப்படி மனுஷகுமார்த்திகளோடு பாவம் செய்தவர்கள் தேவனுடைய தூதர்களாக இருக்க முடியாது. They cannot be either angels or servants of holy God. முடியாத ஒரு விஷயம். ஆகவே அது தப்பு. 2வது விளக்கம், தீய தூதர்கள் பாவம் செய்திருப்பார்கள், ஆனால் அவர்களை தேவகுமாரர் என்று சொல்வது தவறான பதம். மோசே அப்படி பயன்படுத்திருக்க முடியாது, பரிசுத்தாவியானவர் அப்படி பயன்படுத்த முடியாது. அதாவது பாவம் செய்த தேவ தூதர்களை தேவகுமாரர் என்று சொல்வது அபத்தமான காரியம். விளங்குச்சுங்களா? அதனால அது தப்பு. 3வது காரியம், லூக்கா 20ஆம் அதிகாரம். வேதத்தை ஆழமா படிக்க விரும்புகிறது இல்ல. லூக்கா 20ஆம் அதிகாரம், உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியினால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். அதே பதம் அங்க பயன்படுத்தப்படுது. 35ஆம் வசனத்துல, இனப்பெருக்கத்துக்கான பால் உணர்வு தேவ தூதர்களுக்கு இல்லை. ஏஞ்சல்ஸ் ஹேவ் நோ செக்ஸ். அங்கு தேவகுமாரர் என்கிற பதம் ஒருபோதும் தேவ தூதர்களை குறிப்பதல்ல. அது சேத்தின் வம்சவழி ஆன விசுவாச மக்களை குறிக்கின்ற ஒரு பதம் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். இப்ப நம்ம 3ஆம் வசனத்துக்கு மைய பகுதிக்கு வருவோம். 3ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கு மனுஷனோட, இது ரொம்ப முக்கியமான ஒரு பதம். இந்த என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. இன்று அந்த வாக்கியம் நமக்கு என்ன உண்மைகளை கொடுக்குது? பல 6 சத்தியங்களை இந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துது. முதலாவது சத்தியம், மனுஷன் தேவ சாயலாக படைக்கப்பட்ட மனுஷன், பாவமற்றவனாக படைக்கப்பட்ட மனுஷன், பரிசுத்த நிலையில் தேவனோடு உறவாடி கொண்டிருந்த மனுஷன் இப்பொழுது பாவத்தினாலே அவன் முழுவதும் சீர்கெட்டவனானான். ஆங்கிலத்தில் டோட்டல் டிப்ரவிட்டி. மனிதன் முழுமையாக அவனுடைய சிந்தனையின் முதல் அவனுடைய செயல்கள் அனைத்தும் என்னவானதுமா? பாவமானது. அவனிலே நன்மை கிடையாது, அவனுடைய பரிசுத்தம் கிடையாது, அவனிடத்திலே கடவுளை அறிகிற அறிவு கிடையாது, அவனுக்குள்ளே இயல்பாக கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கிடையாது. அதுதான் அர்த்தம். மனுஷனோடே வீழ்ந்து போன மனுக்குலம் உண்மைதான், வீழ்ந்து போன மனிதன். ஆனாலும் பரிசுத்தாவியானவர் இன்னும் இந்த பாவ மனிதனிலே அவர் இடைப்படுகிறார். என்ன செய்யறாரு? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கண்டித்து உணர்த்துகிறார். தீமையை, பாவத்தை, தவறை அவர் கண்டித்து உணர்த்துகிறார். கன்விக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லலாம். The ministry of the Holy Spirit is to convict. யோவான் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறவனமாக அவர் வந்து உலகத்தை பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஆக கண்டிக்கிறவராக இருக்கிறார். 1. 2, மனசாட்சியிலே அவர் குற்ற உணர்வை உருவாக்குகிறார், குற்ற தீர்ப்பை தருகிறார். இந்த மனசாட்சியினுடைய குற்ற தீர்ப்பை வைத்துதான் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அவங்க சார் எங்களுக்கு கடவுளை பத்தி தெரியாது, இயேசுநாதரை பத்தி யாரும் சொல்லல, எங்களுக்கு சுவிசேஷத்தை நாங்க கேட்கல, எங்க ஊர்ல கோயிலே கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு எல்லா கதை சொன்னாலும் கடைசியில முடிவு என்னப்பா? உன்னுடைய மனசாட்சியில நீ குற்றமுள்ளவனா இருக்கிறாயா? உன்னுடைய மனசாட்சியின் அடிப்படையில நீ நியாயம் தீர்க்கப்படுவாய். ஆகவே அது ரொம்ப முக்கியம். அந்த வேலையை பரிசுத்தாவியானவர் செய்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம். மனிதனுடைய முதல் நிலை, மனிதனுடைய மாம்ச நிலை. அதுக்கு ஒரு 2 வசனங்களை நம்ம படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆண்டவர் சொல்றார், அதாவது the doctrine of total depravity is not இதோ ஒரு வசனத்துல சொல்ற விஷயம் இல்லைங்க. தொடர்ந்து ரிப்பீட்டட்லி நம்ம அதை வாசிக்க 78ஆம் சங்கீதத்துல நம்ம வாசித்தோம்.
95 சங்கீதத்தில் நான் அவர்களை ஆலோசித்து 40 வருஷமாய் அவர்கள் வலிமை போகிற ஜனம் என்று நான் அறிந்திருக்கிறேன். மனிதன் தேவனுடைய பார்வையிலே அவன் முழுவதும் சீர்கெட்டவனாக இருக்கிறான் இல்லீங்களா? 11ஆம் வசனம், அதே ஏசாயா 1:11 படிங்க. எல்லா சடங்குகள், ஆச்சாரங்கள், பலிகள், காணிக்கை எல்லாம் எனக்கு அருவருப்பு இல்லீங்களா? 13ஆம் வசனத்துல எனக்கு அருவருப்பா இருக்கிறது, நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற இவைகள் எல்லாம் எனக்கு அருவருப்பு அருவருப்பு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். மாங்கை அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும், அதாவது மனசாட்சிக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட மனிதனிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை உணர்த்துகிறார், மனசாட்சியை கூர்மைப்படுத்துகிறார், கடவுளிடம் திரும்பும்படி நடத்துகிறார். அதை நம்ம பார்க்கிறோம். ஆனா மனிதன் என்ன செய்யறான்? தொடர்ந்து கடவுளை எதிர்த்து போராடுகிறவனாக இருக்கிறான். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் மனிதனிடத்திலே கிரியை செய்கிறார். ஆனால் மனிதன் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவரை எதிர்க்க முடியும், அவரை புறக்கணிக்க முடியும். ஓசியா 4:17 விக்கிரங்களோடு இணைந்திருக்கிறான். ஆமா, 16ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் இருக்கிறான். பாத்தீங்களா, மிருகமாயிட்டான். ஆக மனிதனுடைய அந்த கலக குணம், மனிதனுடைய பெருமை, மனிதனுடைய முரட்டாட்டம் பரிசுத்த ஆவியானவரை நிராகரிக்க முடியும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுதுங்க. 4வது உண்மை என்ன செய்யுதுன்னா, என்ன சொல்லுது அந்த வசனம்? இனி என் ஆவி மனுஷனோடு போராடுகிறது இல்லை. அதாவது ரட்சிப்புக்காக பரிசுத்த ஆவியானவர் மனிதனோடு போராடி கொண்டிருக்கிறார். ஏன் தீமையை உணர்த்துகிறார்? ஏன் மனசாட்சியை கூர்மைப்படுத்துகிறார்? ஏன் கடவுளுடைய நியாய தீர்ப்பை குறித்த பயத்தை கொடுக்கிறார்? மனுஷன் மனம் திரும்ப வேண்டும் என்று, மனம் திரும்பும்படி. ஆனா இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான பரிசுத்த ஆவியானவரின் கிரியை ஒரு நாளிலே முடிவு பெறும். ஒரு நாளிலே முடிவு பெறும். அதுக்கு நல்ல உதாரணம் பார்வோன். யாத்ராம நீங்க எடுத்து படிப்பீர்கள். ஏறக்குறைய 3ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்வோனை படிப்பீர்கள். ஐயோ நான் மனம் திரும்பிட்டேன், நீங்க எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லுவான். அடுத்த நிமிஷம் மனம் மாறிடும். அதாவது மனுஷனுடைய ஆவியோடு என்னுடைய ஆவி என்றும் போராடுகிறது இல்லை. அதாவது எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கடவுள் தம்முடைய ஆவியானவராலே மனுஷனோடு பேசிக் கொண்டிருக்கிறார், மனுஷனை உணர்த்துகிறார், மனுஷனுக்கு குற்ற உணர்வை தருகிறார். ஏன்? மனம் திரும்ப வேண்டும் என்று. ஆனால் தொடர்ந்து நாம் எதிர்த்து போராடும் போது அந்த ஆவியை கடவுள் எடுத்து போடுகிறார். அதான் அதனுடைய அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்புக்கு ஏதுவாக மனிதனை நடத்துகின்ற அந்த பணி ஒரு நாளிலே முடிவு பெறும். அததான் ஓசியா 4:17 சொல்லுது. அவன் விக்கிரங்களோட இணைந்திருக்கிறான், அவனை போக விடு, விட்டுருப்பாவன. அது ஒண்ணு, அது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்ம படிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பாவத்திலே பின்வாங்கி போன மனிதன் அவன் பிசாசின் பிடியில் இருந்து மயக்கம் தெளிந்து அவன் மனம் திரும்பாமற் போவானால், பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அவனை சாத்தான் இடத்துல ஒப்புக் கொடுத்திருப்பான். சாத்தானுடைய கரத்திலே நான் அவனை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். தட் இஸ் தி எண்ட் ஆஃப் இட். அதுதான் அங்க சொல்லப்படும். இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்க. ஐயா, இப்படி கடவுள் மனுஷனோடு போராடுவதில்லை, என்னுடைய ஆவி அவனோடு கூட போராடுவதில்லை என்று சொல்லுகிறாரு. அப்ப என்னங்கய்யா, கடவுளுடைய இரக்கத்தையும் கிருபையும் அவர் பின்வலித்துக் கொள்ளுகிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். கடவுள் தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் பின்வலிப்பதல்ல. அதான் நாம் ஆரம்பத்தில் சொன்னோம். மனிதன் கடவுளுடைய கிருபையும் இரக்கத்தையும் ஆவியானவருடைய உணர்த்ததிலையும் உணர முடியாதபடி மிருகமாய் மாறிப்போனான் என்பதுதான் உண்மை. மிருகமாய் மாறிப்போனான். ஏசாயா 27:11
அது இப்ப கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கடவுள் பேசுறார். அவர்கள் உணர்வுள்ள ஜனம் அல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதுக்கு கிருபை செய்யாமலும் இருப்பார். ஏன்னா அவன் மிருகமாயிட்டான். கடவுள் மிருகத்தை ரட்சிக்க முடியாது, மனிதனை ரட்சிக்கிறார். அப்ப என்ன சார் அதனுடைய அர்த்தம்? ஒரு சில உதாரணங்கள், அதான் பார்வோன் ஒரு நல்ல உதாரணம். ஏறக்குறைய 10 வாதைகள் மூலமாக கடவுள் அவனோடு கூட பேசினார், மனம் திரும்பவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய காலத்தில் யூதாஸ் காரியோத், கடவுள் யூதாஸ் காரியத்தோடு கூட பேசினார், வெளிப்படுத்தினார், உண்மையை உணர்த்தினார், எச்சரித்தார். அவன் மனம் திரும்பவில்லை. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஏரோது ராஜா ஆண்டவரை வரவழைத்து அற்புதங்களை செய்ய என்று சொன்னான், ஆண்டவர் செய்யல. ஏரோது ராஜா புழுபுழுத்து செத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். பிலாத்து, என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு என்றென்றும் போராடு. There is a time limit. அதுதான் சொல்லப்படுது. கிருபையின் காலம், அனுக்கிரகத்தின் காலம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வரையறுக்கப்பட்டுள்ளது. ஆக மனிதன் தன்னுடைய பாவத்தினாலும் தன்னுடைய முரட்டாட்டத்தினாலும் தன்னுடைய தீமையின் இயல்பினாலும் தேவனுடைய கிருபையை அவமாக்குகிறவனாய் இருக்கிறான் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு குறிப்பையும் நான் இந்த விஷயத்தில் சொல்ல வேண்டுங்க. என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியோடு என்றென்றும் போராடுகிறது இல்லை. The sovereignty of God, கடவுளுடைய சர்வ ஏகாதிபத்தியம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மனுஷன் அவன் விரும்புகிறதுனால அவன் மனம் திரும்ப முடியாது. ஏசா என்னோடு கூட எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. அது ஒரு நல்ல படிப்பினுங்க. அதனாலதான் நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யும் போது எப்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். அவனோடு போராடுவதில்லை, என் ஆவி அவனோடு போராடுவதில்லை, யூதாஸ் காரியத்தோடு போராடுவதில்லை, பார்வோனோடு நோ மோர். பெல்சாத்சாரே, நீ தராசில் வைக்கப்பட்டு குறைய காண்பிக்கப்பட்டார். பெல்சாத்சார் தானியேலுடைய அற்புதமான வல்லமையை பார்த்தவன், தானியேல் மூலமாக கடவுள் செய்த அற்புதங்களை கண்டவன். தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடியினாலே பெல்சாத்சார் அழிக்கப்பட்டு போனார். அந்த 6ஆம் அதிகாரத்தில் இன்னொரு சின்ன விளக்கத்தை பார்த்தனர். 6ஆம் வசனம் படிங்க. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பூமியிலே உண்டாக்கினதற்காக என்று சொல்லுகிற பதத்தை, பாவத்திலே விழுந்து போன மனிதனை பூமியிலே வாழ செய்தார் பாருங்க, அதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். சரி, என்ன சார் கடவுள் மனஸ்தாபப்பட்டார்னா எப்படிங்க? கடவுள் மாறிட்டாரா? கடவுள் மாறுகிறது இல்ல, மனிதன் மாறி போனதினாலே கடவுள் மாற்றப்பட்ட நிலையிலே காண்பிக்கப்படுகிறார். God never changes. கடவுள் மாறுகிறது இல்லை. ஆனால் மனிதன் பரிசுத்த நிலையிலிருந்து பாவ நிலைக்கு மாறி போனான். அவருடைய அன்புக்கும் ஆசீர்வாதத்துக்கு உரிய மனிதன் இப்போது கோபாக்கினிக்கு உரியவனாக மாறி போனான். ஆகையினால கடவுள் வருந்தினார். அதாவது கடவுளுடைய அன்பின் இதயம், கடவுளுடைய இரக்கத்தின் உணர்வு. ஹீப்ரூல நகம் என்கிற பதம் டு க்ரோன். ஒரு தகப்பன் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக வருந்துவதை போல கடவுள் இங்கு வருந்துகிறதை பார்க்கிறோம். இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த நேச்சர் ஆஃப் காட். கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. கடவுள் மனிதனுக்காக மனஸ்தாபப்பட்டார். எனக்கு அருமையானவர்களே, இந்த 6ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் 8 வசனங்களுடைய படிப்பினை, தீமை இந்த உலகத்தில் வளருகிறது. அசுத்த உறவுகள் தீமையை வளரச் செய்கிறது. தண்டனை, நியாய தீர்ப்பு வராததினாலே மனிதன் துணிகரம் கொண்டு பாவம் செய்கிறான். மனிதனுடைய இதயத்தின் தோற்றமெல்லாம் நினைவெல்லாம் தேவனுக்கு முன்பாக பாவமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதனோடு பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து போராடுகிறதில்லை. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ரட்சிப்பின் காலம், த பீரியட் ஆஃப் கிரேஸ், கிருபையின் காலம், அனுக்கிரக காலம் எண்ணப்பட்டிருக்கிறது. மனம் திரும்பக்கூடாத ஒரு அபாய நிலை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் வர முடியும். இட் கேன் ஹேப்பன். சிலுவையை பார்த்த பிற்பாடு கூட யூதாசால மனம் திரும்ப முடியல. மனம் திரும்ப முடியாத ஒரு அபாய நிலை உண்டு. கிருபையின் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். தலைவன், இங்கு செபிப்போம்.
நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை நாம் அசட்டை செய்கிறோமா? மன்னிக்க முடியாத பாவம் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய சாட்சியை புறக்கணிப்பது. மன்னிக்க முடியாத பாவம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பாகிய ஈவை அசட்டை செய்வது. மன்னிக்க முடியாத பாவம் என்றால் என்ன? தேவனுடைய கிருபையின் காலத்தை நிராகரிப்பது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிருபையின் காலம் முடிவடையும் என்று தெரியாது. நிச்சயமாக முடிவடையும். என்னுடைய ஆவி மனுஷனுடைய ஆவியுடனே என்றைக்கும் போராடுகிறதில்லை. இந்த காலை வேளையிலே நம்முடைய மாம்சத்தின் பாவத்தன்மை, பாவ இயல்பை உணர்ந்தவர்களாக மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஒருவேளை விசுவாசிகளாய் நாம் இருப்போமானால் பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறோமா? நம்முடைய பாவ பழக்கத்துக்கு நாம் அடிமையாய் நம்மை விட்டு போடும்போது நாம் துக்கப்படுத்துகிறோம். பாவத்தை நாம் அறிக்கை செய்யாமல் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவருடைய உணர்த்துதலை நாம் மட்டுப்படுத்துகிறோம். தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய மன்னிப்பை பெறாமல் நாம் எதிர்த்து நிற்போமானால் பரிசுத்த ஆவியானவரை நாம் அசட்டை செய்கிறோம். சகோதரனே, சகோதரி, ஆண்டவர் ஆவியானவரை கொண்டு உன் வாழ்க்கையில விடுதலையை, பாவ மன்னிப்பை, நல் மனசாட்சியின் சந்தோஷத்தை தந்திருக்கிறாரா? அப்படி இல்லை என்றால் இன்றைக்கு நீ மனம் திரும்ப வேண்டாம். நாளைக்கு அல்ல, மறுநாள் அல்ல, அடுத்த ஆண்டு அல்ல, இன்றைக்கு இதுவே அனுக்கிரக காலம். மனம் திரும்பக்கூடாத அபாய காலம் வர முடியும். கிருபை நம்மை விட்டு எடுப்படும் காலம் வர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுப்படக்கூடிய நாள் வர முடியும். அன்பின் ஆண்டவரே, கிருபையுள்ள இரட்சகரே, இந்த அனுக்கிரக நாளிலே எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கடினப்படுத்தாதபடி உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, உம்முடைய ஆவியானவருடைய உணர்த்துதலுக்கு நாங்கள் கீழ்ப்படிய, எங்களுடைய பாவ வழிகளையும் பாவ நினைவுகளையும் விட்டு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு அருள் செய்யும். பரிசுத்தத்திலும் கீழ்ப்படிதலிலும் நாங்கள் வளர ஆவியானவரே எங்களை பலப்படுத்தும். உமக்கு விரோதமாக நாங்கள் செய்த துணிகரமான பாவங்களை ஆவியானவரே எங்களுக்கு உணர்த்தி, முத ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாங்கள் களவுப்படும்படி எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் திவ்ய சமூகமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றுமின்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.